மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக 34ஆம் சங்கீதத்தினுடைய 8ஆம் வசனம். அதைத்தான் இந்த நாளிலும் தியானிக்க போகிறோம். நேற்று நாளிலே தியானித்த அதே வார்த்தை தான் இந்த நாளிலும் தியானிக்க போகிறோம். நேற்று நாளிலே நாம் பார்த்தோம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி. அதே வார்த்தையின் பிற்பகுதியிலே இப்படியாய் இருக்கிறது, அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்றைய நாளுடைய தலைப்பு அதுதான். கர்த்தரை நம்பியிருப்போர் பாக்கியவான். அவரை நம்புகிற பிள்ளைகள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். நான் பார்க்கிறேன், எரேமியா 17ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷரை நம்பி மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகி போகிற இருதயம் உள்ளவன் அவன் சபிக்கப்பட்டவன் என்று வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிற தேவ பிள்ளைகள், அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, உஷ்ணம் வருகிறதை காணாமல் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல செழிப்புற்று நிற்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 31ஆம் சங்கீதத்திலே 19ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ நம்புகிறவர்களுக்கும் மனுபுத்திரன் முன்பாகவே நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் மிகவும் பெரிதாயிருக்கிறது. தானியேல் கர்த்தரை நம்பினான். அவனுக்கு வேலை கொடுத்த ராஜாவின் அரண்மனையில் தான் வேலை பார்க்கிறவனாக இருந்தாலும் கூட, அந்த ராஜாவை விட, நாட்டை ஆளுகின்ற ராஜாவை காட்டிலும் தன்னை படைத்த தேவனை முழுமையாய் நம்பினான். அவனுக்கு எதிராக கூட பணி செய்தவர்கள் சதி பண்ணினார்கள். எப்படியாவது சிக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் வேறு காரியங்களிலே அவனை சிக்க வைக்க பார்த்தார்கள். எல்லாவற்றிலும் அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடினாலே அவனை சிக்க வைக்க முடியவில்லை, அவனை குற்றப்படுத்த முடியவில்லை. மாறாக கர்த்தருடைய காரியத்திலே எப்படியோ இவர்கள் சூழ்ச்சி பண்ணி அவனை சிக்க வைக்க பார்த்தார்கள். ஆனால் தானியேல் உறுதியாய் பத்திரத்துக்கு கையெழுத்து போட்டாயிற்று என்று சொல்லி அறிந்த போதிலும் கூட அவன் முன்பு செய்து வந்தபடியாகவே 3 வேளையும் பலகனை திறந்திருக்க அவன் பரலோக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான், செபித்தான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற தேவதாசர்களும் கூட நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனைகளை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற தீச்சூளைக்கும் ராஜாவாகிய கைக்கும் எங்களை தப்புவிப்பார் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே அளவற்ற நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தபடினாலே அனைவரையும் காப்பாற்றினார். தூதனை அனுப்பி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை தூதனை அனுப்பி அவர்களை அந்த வெப்பத்தின் அந்த ஒரு சின்ன ஒரு மனம் கூட அவர்கள் மேல் வீசாதபடி பாதுகாத்து நடத்தினார். நம்புங்கள் பிரியமானவர்கள், உண்மையில் நம்பிக்கையாயிருங்கள். நிச்சயம் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். நிச்சயம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அவருடைய நடத்துதலுக்கு, அவருடைய நடத்துதலை நீங்கள் காண்பீர்கள். அவருடைய அற்புத அடையாளங்களை நீங்கள் காண்பீர்கள். நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மையில் நம்பிக்கையாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வார்த்தையை நாங்கள் இந்த நாளிலே தியானித்தோம். அப்பா ஆண்டவரே, நிச்சயமாகவே ஆண்டவரே, யாரெல்லாம் நம்பி இருக்கிறார்களோ நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்கிற வார்த்தைப்படியாக நம்பி இருக்கிற பிள்ளைகளுடைய காரியங்கள் நடந்தேற வேண்டுமே கர்த்தாவே, கிருபை செய்யப்பா, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.